ஒரிசா மாநிலத்தை கைப்பற்றிய மன்னர் கிருஷ்ணதேவராயர். ஒரு முறை ஒரிசா நாட்டின் மேல் படையெடுத்து வெற்றியை கண்டார் கிருஷ்ணதேவராயர். அந்த வெற்றியை கொண்டாட விஜயநகரமே திருவிழா கோலம் பூண்டது. வீடுதோறும் விளக்குகளை ஏற்றி வைத்தனர். வெற்றி விழாவை கொண்டாட அரச சபை கூடியது. வட இந்தியாவில் வெற்றி கொடி நாட்டிய மன்னர் கிருஷ்ணதேவராயர். மந்திரி பிரதானிகளே, இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். இந்த வெற்றி நமக்கு மறக்க முடியாத வெற்றியாகும். ஆகையால் இதை கொண்டாட வேண்டும். என்ன செய்யலாம்? மன்னா, நம் வெற்றியின் நினைவாக ஊரின் நடுவே ஒரு நினைவு துணை வைக்கலாம். அதில் பல சிற்ப வேலைப்பாடுகளை செய்யலாம். மந்திரியார் சொல்வது மிகவும் நல்ல யோசனை. இப்போதே கைதேர்ந்த சிற்பி ஒருவரை விட்டு நினைவு துணை அமைக்க சொல்லுங்கள். அரசரின் ஆணைப்படி நினைவு தூண் அமைக்கும் பணி மும்பரமாக நடந்தது. சிற்பி இரவு பகலாக தூணின் சிற்பங்களை செதுக்கினார். ஒரு நல்ல நாளில் விழா கோலத்துடன் நினைவு தூணை மன்னர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மக்களே, மற்ற மந்திரி பிரதானிகளே, இந்த நினைவு தூண் நம் வெற்றியின் அடையாள சின்னம். இதை எல்லோரும் மதிக்க வேண்டும். இந்த இடத்தை சுற்றிலும் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நன்று. இந்த அருமையான நினைவு தூணை கலையழகு மிளிரச் செய்த சிற்பி சுந்தரவர்மாவிற்கு நான் கேட்ட பரிசினை கொடுக்க போகிறேன். சிற்பியே, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். மன்னா, இந்த சிற்பங்களை செதுக்குவதற்காக தாங்கள் கொடுத்த வெகுமானமே எனக்கு போதும். அதுவே அதிகம். மேற்கொண்டு பரிசுகளை நான் விரும்பவில்லை. அப்படி சொல்லாதீர்கள். என் ஆசைக்காக நீங்கள் எதையாவது கேட்கத்தான் வேண்டும். அப்போது சிற்பி சுந்தரவர்மன் ஒரு காலி பையை எடுத்து அரசரிடம் நீட்டினார். அரசே, இந்த பை நிறைய உலகில் விலை மதிக்க முடியாத பொருளை நிரப்பித்தாருங்கள். விலை மதிக்க முடியாத பொருட்களா? வைரம், வைடூரியம், எத்தனை வேண்டுமானாலும் கேளுங்கள். பை நிறைய தருகிறேன். உங்கள் கலைத்திறமைக்கு எவையும் ஈடாகாது. மன்னா, நீங்கள் குறிப்பிட்டவையெல்லாம் இந்த உலகில் விலை மதிக்க முடியாத பொருட்கள் அல்ல. அவைகளுக்கு ஒரு விலை உண்டு. ஆனால் நான் கேட்கும் பொருள் என்னவென்று நீங்களே கண்டுபிடித்துக் கொடுப்பதானால் நான் பெற்றுக்கொள்கிறேன். மன்னருக்கு அந்த பொருள் என்னவென்று புரியவில்லை. மற்ற மந்திரிகளும் தெரியவில்லை என்று கையை விரித்து விட்டனர். சரி, இந்த சிற்பி கேட்கும் விலை மதிப்பில்லாத பொருளை கூற தென்னாலிராமர் தான் சரியான ஆள். அவர் இன்று இங்கு இல்லையே. ஆகையால் நாளை அரச சபைக்கு வாருங்கள். அவரை வரச் சொல்லி நீங்கள் கேட்டதை தருகிறேன். நல்லது மன்னா. மறுநாள் ஒரு வீரன் தெனாலிராமன் வீட்டிற்கு சென்றான். மன்னருக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கூறி அரசவைக்கு வருமாறு கூறிச் சென்றான். அரச சபையில் மன்னரும் மற்றவர்களும் சிற்பியும் காத்திருக்க தெனாலிராமர் அங்கு வந்தார். தெனாலிராமரே, இந்த சிற்பிக்கு உலகிலேயே உயர்ந்த பொருள் வேண்டுமாம். என்னவென்று நீங்கள் தான் கூற வேண்டும். நேற்றே இங்கு நடந்தவைகளை வீரன் கூறினான் அரசே. கவலை வேண்டாம். இதோ சிற்பியே, அந்த பையை கொடுங்கள். சிற்பி பையை தெனாலிராமனிடம் கொடுக்க தெனாலிராமன் அதன் வாயை கட்டி, சிற்பியே, இந்தாருங்கள். இந்த பைக்குள் நீங்கள் கேட்ட உலகின் விலை மதிக்க முடியாத பொருட்கள் உள்ளது. பெற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் நன்றி. வருகிறேன் மன்னா. தெனாலிராமன் கொடுத்த காலிப்பையை பெற்றுக்கொண்ட சிற்பி பதில் ஏதும் பேசாமல் அரசவையிலிருந்து சென்றது மன்னருக்கு வியப்பை அளித்தது. தெனாலிராமரே, வைரத்தையும் வைடூரியத்தையும் வேண்டாம் என்று கூறிய சிற்பி எப்படி நீங்கள் கொடுத்த வெறும் பையை வாங்கி கொண்டு சென்றார்? அது வெறும் பை இல்லை மன்னா. சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடி நீதி தவறாமல் ஆட்சி செய்யும் கிருஷ்ணதேவராயர் வாழும் விஜயநகரத்து காற்று நிரம்பிய பை. மன்னா,
இந்த உலகத்தில் காற்று இல்லை என்றால் எந்த ஜீவராசியும் இல்லை. அதுதான் விலை மதிப்பில்லாத பொருளாக அந்த சிற்பி குறிப்பிட்டிருக்கிறார். தென்னாலிராமரே, உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு ஈடு இணையே இல்லை. விஜயநகரம் உங்களை அடைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதற்கு தண்டனையாக மன்னா, இனிமேல் ஒரு நாள் கூட உங்களுக்கு விடுமுறை கிடையாது. மன்னா, ஆமாம், நீங்கள் இல்லை என்றால் இந்த அரச சபையில் ஒரு காரியம் கூட உருப்படியாக நடப்பதில்லையே. நான் என்ன செய்வது? என்ன குழந்தைங்களா, எத்தனை சிக்கலான விஷயமா இருந்தாலும் நம்ம கூர்ந்து கவனிச்சா அதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பற்றி தவறாக பேசி மன்னரை குழப்பிக் கொண்டிருந்தனர். ஒரு மாதத்திற்கு பிறகு தெனாலிராமன் அரச சபைக்கு வந்தார். மன்னருக்கு என் வணக்கங்கள். தெனாலி, 15 நாட்களில் வருவதாக கூறிவிட்டு இத்தனை நாட்கள் உங்கள் கிராமத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, நான் என் விடுமுறையில் ஒருவரிடம் சென்று மாய வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் மன்னா.